ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஜோதி எடுத்துங்க இப்பதான் மண் உண்டா போட்டுக்கிறாங்க. எத்தனை வயசு குழந்தைமா? எத்தனை இல்லதே காலையில இருக்குது 3.5 கிலோ இருந்துச்சு. 3.5 கிலோ இருந்துச்சா? பச்சிலம் பெண் குழந்தையை உயிரோடு மண்ணில் புதைத்த நர்சிங் மாணவி. குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடி வந்த மற்றொரு பெண். ஜோதி எடுத்துங்க இப்பதான் மண் உண்டா போட்டுக்கிறாங்க. எத்தனை வயசு குழந்தைமா? எத்தனை இல்லதே காலையில இருக்குது 3.5 கிலோ இருந்துச்சு. 3.5 கிலோ இருந்துச்சா? இதுக்கு என்ன பெயர் தெரியுமா என கொந்தளிக்க வைக்கும் குற்ற பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பனையப்பட்டியைச் சேர்ந்தவர் 21 வயது இளம் பெண். இவர் தனியார் நர்சிங் கல்லூரியில் டிப்ளமோ நர்சிங் படித்து வருகிறார். இந்த நிலையில் நர்சிங் மாணவி கர்ப்பமடைந்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு குழந்தை பிறந்துள்ளது. நர்சிங் மாணவி என்பதால் தனக்குத்தானே சுய பிரசவம் பார்த்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருமணத்திற்கு முன்பே கருவுற்று குழந்தை பிறந்ததால் அந்த பெண் குழந்தையை கொலை செய்ய முயற்சித்துள்ளார்கள் அந்த மாணவியும் அவரது குடும்பத்தாரும். இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள ஓர் இடத்தில் குழி தோண்டி அந்த குழந்தையை உயிரோடு மண்ணில் புதைக்க ஆரம்பித்துள்ளார் மாணவி. குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடி வந்த மற்றொரு பெண் அந்த குழந்தையை காப்பாற்றியதோடு காவல்துறைக்கும் தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த இன்ஸ்பெக்டர் கௌரி தலைமையிலான போலீசாரிடம் பச்சிலம் குழந்தையை ஒப்படைத்துள்ளனர். போலீசாரோ குழந்தையை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். மேலும் பிரசவித்த தாய் அதாவது மாணவியும் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தாயும் சேயும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாணவியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதே கல்லூரியில் படிக்கும் சிலம்பரசன் என்ற மாணவனை அழைத்து வந்து விசாரிக்க ஆரம்பித்துள்ளது காவல்துறை. மாணவியும் மாணவன் சிலம்பரசனும் காதல் என்கிற பெயரில் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாணவி கர்ப்பமாகி உள்ளார். ஆனால் சிலம்பரசன் உண்மையான காதலா செய்தார் திருமணம் செய்து கொள்வதற்கு? திருமணம் செய்து கொள்ளாமல் மறுத்து வந்துள்ளார் சிலம்பரசன். இந்த நிலையில்தான் இப்படி ஒரு ஈவு இரக்கமில்லாத கொடூர முடிவை எடுத்திருக்கிறார் நர்சிங் மாணவி. இதனைத் தொடர்ந்து பனையப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் குழந்தையை பெற்ற தாய் மீதும் அவரது காதலன் மீதும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காதலன் சிலம்பரசனை பனையப்பட்டி போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்து பேசும் சமூக நலத்துறை அதிகாரிகளோ 18 வயதிற்குட்பட்ட சிறுமிகள் கர்ப்பமாகும் போதும் அவர்கள் கருக்கலைப்பு செய்ய வரும்போதும் சட்டப்படி காவல்துறைக்கோ மாவட்ட குழந்தைகள் நல அலுவலருக்கோ 1098 என்ற சைல்ட் லைனுக்கோ குழந்தைகள் நல குழுமத்திற்கோ தகவல் கொடுக்கப்பட வேண்டும். காரணம் அது பாலியல் துன்புறுத்தல், அதாவது குழந்தைகளுக்கு எதிரான குற்றம். அதுவே 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் கர்ப்பமானால் கர்ப்பமான 12 வாரத்திற்குள் கருக்கலைப்பு செய்து கொள்ள அவர்களுக்கே சட்டத்தில் இடம் உண்டு. அதையும் செய்யாமல் குழந்தையை வயிற்றுக்குள் வளர்த்து பெற்றெடுத்துள்ளார் அந்த மாணவி. எனவே இப்படி திருமணம் செய்வதற்கு முன்பே குழந்தை பிறந்துவிட்டது என்றால் அந்த குழந்தை தேவையில்லை என முடிவு செய்தால் ஒவ்வொரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலும் தொட்டில் குழந்தைகள் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அங்கு அந்த குழந்தையை ஒப்படைத்தாலே அரசு மருத்துவர், நர்ஸ், சமூக நலத்துறை அதிகாரிகள் கொண்ட குழு சேர்ந்து அந்த குழந்தையை அரசுக்கு தத்தெடுத்துக் கொள்ளும் பணியை செய்து விடுவார்கள். இப்படி ஒப்படைக்கும் தாயின் விவரங்கள் ரகசியம் காக்கப்படும். இப்படியெல்லாம் சட்டத்திலேயே பல வழிமுறைகள் இருக்க இப்படி குழந்தையை பெற்று அதை கொலை செய்ய முயற்சிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என எச்சரிக்கிறார்கள் சமூக நலத்துறை அதிகாரிகள். தான் பிறந்ததும் பெற்ற தாயே தன்னை மண்ணில் புதைத்து கொள்ள முயற்சித்திருக்கிறார்கள். அதற்கு தகப்பனே காரணமாக இருந்திருக்கிறான் என்பதை அந்த குழந்தை வளர்ந்ததும் தெரிந்த பிறகு மனம் என்ன பாடுபடும்? நீங்க பண்ணது காதலா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா என கேட்கத்தான் செய்யும்.
பாலிமர் செய்திகளுக்காக திருமயம் செய்தியாளர் மயில் வாகனன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.